அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்காக புதிய பென்ஷன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று மத்திய அரசின் ஊழியர்களின் சம்மேளனம் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது பிரதமர் மோடி அவர்கள் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்பதை அமுல்படுத்துவதாக அவர்களுக்கு அறிவித்தார். இந்த பென்ஷன் திட்டம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஓபிஎஸ் என்பது 2004 ஏப்ரல் 1 முதல் ரத்து செய்யப்பட்டு என்பிஎஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது டிஃபைன்டு பெனிஃபிட்ஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். புதிய பென்ஷன் திட்டத்தில் என்பிஎஸ் என்பதில் பென்ஷன் ஆனது வரையறுக்கப்படாமல் அது பங்கு பெறும் ஓய்வூதியமாக அறிவிக்கப்பட்டது. அதாவது டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன், வரையறுக்கப்பட்ட பங்குகளை ஊழியர்களும் ஆசிரியரும் செலுத்த வேண்டும். அதாவது அவர்கள் வாங்குகின்ற அடிப்படை ஊதியம் மற்றும் டிஏவை சேர்த்து வருகின்ற தொகையில் 10% இவர்கள் பங்குத் தொகையாக செலுத்த வேண்டும். அரசு, குறிப்பாக மத்திய அரசு 14% அதில் அவருடைய பங்குத் தொகையாக செலுத்தப்பட்டு அதோடு நிதியமாக நிர்வகிக்கப்பட்டு பங்குச் சந்தைகள் மற்றும் அரசாங்க பத்திரங்கள், கார்ப்பரேட் பத்திரங்கள் முதலீடு செய்யப்பட்டு மற்றும் இன்சூரன்ஸ் முதலீடு செய்யப்பட்டு அதில் வருகின்ற பணத்தில் அவர்கள் பணம் எடுப்பதற்கு வசதி செய்யப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மனுக்களும் தரப்பட்டன. இதில் முதன்முறையாக மத்திய அரசு தான் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த பென்ஷன் திட்டம் எப்படி ஓல்டு பென்ஷன் திட்டம் மற்றும் நியூ பென்ஷன் திட்டத்தில் எப்படி வேறுபடுகிறது என்றால், இந்த ஒருங்கிணைந்த என்ற வார்த்தையை என்ன குறிக்கிறது என்றால், டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன், அதாவது வரையறுக்கப்பட்ட பங்கை மத்திய அரசு ஊழியர்களும் தர வேண்டும். அதாவது 10% அடிப்படை ஊதியம் டிஏ சேர்த்து 10% தர வேண்டும். மத்திய அரசான தற்பொழுது 14% என்பதை 18.5% உயர்த்தி தருகிறது. இந்த பணத்தை நிர்வாகம் செய்யும் வழக்கம் போல பென்ஷன் ஃபண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். எஸ்பிஐ பென்ஷன் நிறுவனம் மற்றும் எல்ஐசி பென்ஷன் நிறுவனம் மற்றும் யூடிஐ பென்ஷன் நிறுவனம் தான் இந்த நிதியத்தை கையாளுகிறது. சரி, பென்ஷன் எப்படி வழங்கப்படுகிறது என்றால், பழைய ஓய்வூதிய திட்டப்படி பணிபுரிந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கு இறுதியாக வாங்கிய சம்பளம் அல்லது இறுதியாக 12 மாத சம்பளத்தின் சராசரியில் எது அதிகமோ அதில் 50% உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதாவது பழைய ஓய்வூதியம் திட்டப்படியே இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் பென்ஷன் ஆனது உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் வழங்கப்படுகிறது. இதைதான் பல ஆண்டுகளாக ஊழியர்கள் எதிர்பார்த்தார்கள், அஷ்யூர்டு பென்ஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், 25 ஆண்டு பணி முடித்திருந்தாலே அவர்களுக்கு முழு பென்ஷன் வழங்கப்படும். ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் என்றும் அதற்கு முன்பு 33 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதை நாம் ஒப்பிடும் பொழுது ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் 25 ஆண்டுகள் பணிபுரிந்தாலே அவர்களுக்கு முழு ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஊழியர்களுக்கு சற்று மகிழ்ச்சியை தரும். அதேபோல குறைந்தபட்ச பென்ஷன் என்பது 10,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்பது 9,000 ரூபாய். ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 10,000 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் அதிகமாக தரப்படும் வரவேற்புக்குள்ளாகிறது. இதை தவிர ஊழியர்களுக்கு ஒரு பெரும் தொகையானது வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தொகையாக வழங்குவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. அதாவது கிராச்சுவிட்டி தருவது தவிர மேலும் ஒரு தொகை தருவது, இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாகும். அதாவது அவர் இறுதியாக வாங்கிய சம்பளத்தில் 10ல் 1 பங்கு கணக்கில் எடுத்துக்கொண்டு மொத்தமாக பணி செய்த காலத்தை 6 அரையாண்டுகளாக கணக்கிட்டு வழங்கப்படும். உதாரணமாக ஒருவர் அடிப்படை ஊதியம் 50,000 என்றால் 10ல் 1 பங்கு 5,000 ரூபாய்.
30 ஆண்டுகள் பணி செய்திருந்தால் 60 அரையாண்டுகள் என்று 3 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு மொத்தமாக வழங்கப்படும். இதை தவிர கிராச்சுட்டியும் வழங்கப்படுகிறது. எனவே அவர்கள் இதில் 2 பலன்களை பெறுகிறார்கள். அதேபோல ஓய்வூதியர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக 60% உடனடியாகவே வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அப்படியே முழுமையாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அமல்படுத்தி இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால், பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்கள் 10% செலுத்தவில்லை. மாறாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அதே 10% அடிப்படை ஊதியம் டிஏவை சேர்த்து செலுத்த வேண்டும் என்பது ஒன்றுதான் இதில் புதிய பென்ஷன் திட்டத்தின்படி தொடர்கிறது. மற்றபடி பென்ஷன் ஆனது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பென்ஷன் கிடைக்கும். 10 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிக்காலம் உள்ளவர்களுக்கு பென்ஷன் கிடையாது என்பது பழைய ஓய்வூதிய திட்ட விதியே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திலும் பின்பற்றப்படுகிறது. இதன் காரணமாக மத்திய அரசில் மட்டும் 23 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். ஒவ்வொரு மாநில அரசும் விருப்பப்பட்டால் இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 90 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள். சரி, ஏதாவது மாநில அரசு இதை அறிவித்துள்ளதா என்றால், முதலாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா பாஜக சிவசேனா கூட்டணி அரசானது அறிவித்துள்ளது. எனவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது கட்டாயம் ஊழியர்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெறும். இதேபோல மற்ற மாநில அரசுகளும் இதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்தந்த மாநில அரசு ஊழியர்களும் கோரிக்கை முன்வைக்கலாம். யூபிஎஸ் என்ற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் உறுதியாக பென்ஷன் கிடைக்கும். கடைசியாக வாங்கிய ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிக்காலம் உள்ளவர்களுக்கு அவர்கள் புரோரோட்டா பேசிஸ் என்ற சதவீத அடிப்படையில் பழைய ஓய்வூதியம் திட்டப்படியே அவர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்கும். தற்பொழுது ஓய்வூதியம் என்பது மத்திய அரசால் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கிறது. இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்கையில், மத்திய அரசு ஊழியர்கள் கடுமையான உழைப்பை தேசத்திற்கு நல்குகிறார்கள். தேசத்தின் வளர்ச்சி அவர்கள் பங்கு இன்றியமையாதது என்பதால் அவருடைய எதிர்காலம் ஆனது பாதுகாக்கப்பட அனைத்து விதமான பலன்களும் அவருக்கு வழங்கப்படுகிறது என்று தெளிவாக அறிவித்து மத்திய அரசு ஊழியர்களை அவர் பாராட்டுவதாக பேசியது மட்டுமல்லாமல், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமானது வழங்கப்படுகிறது.